இன்றைக்கி நம்ம ப்ரான் ஃப்ரிட்டர்ஸும் அது கூட தாய் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரான் ஃப்ரிட்டர்ஸ் செஞ்சிடலாம். அதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 1.5 கப் மைதா, ஒரு டீஸ்பூன் சால்ட், ஒரு டீஸ்பூன் பெப்பர், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சுகர், அப்புறம் இது கூட இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். மாவை நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நல்லா ஈக்குவலாக உப்பு மிளகு எல்லாம் சேர்ற மாதிரி. இப்போ இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை 2 டீஸ்பூன் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பச்சை மிளகா 2, அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கேரட் வந்து 1 எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவு, அதையும் நீளமாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கிறலாம். இப்போது வெங்காயமும் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். மாவு வந்து எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போண்டாலாம் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பேட்டராக நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஸோ இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நம்ம ரெஸ்ட்டில் வைக்கணும். நம்ம ஈஸ்ட் சேர்க்குறதுனால மாவு நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். ஸோ 1 ஹவர் கழித்து தான் நம்ம வந்துட்டு இந்த இதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. இது நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இறால் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தொலியோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அங்கங்கே பபுள்ஸ் வந்து மாவு நல்லாவே ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அள்ளி ஊற்றி அதுக்கு மேலே வந்து இறாலை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டிக்கிறோம். ஸோ ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்ம திருப்பி விடும்போது இறால் தனியாக எண்ணெயில் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு மேலே இறாலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மலாய் ஸ்ட்ரீட் ஃபுட். அங்கே வந்து எல்லா ஸ்ட்ரீட்டுகள்லேயும் இது கம்பல்சரி இந்த ஸ்நாக்ஸ் விற்பாங்க. இதோட வந்துட்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா மலாயில் CurCur Udang அப்படின்னு சொல்லுவாங்க. உடாங் அப்படிங்கிறத ப்ரான்ஸை தான் வந்து உடாங்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு ஒரு கரண்டி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எண்ணெயில் விடுவாங்க. ஸோ அது ஒரு இட்லி மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட அது இல்லாதனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஊற்றுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கனால நல்லா உப்பி வரும். ஸோ வந்துட்டு நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் நடுவில்லாம் வேகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம வர்ற மாதிரி அங்கங்கே ஒதுக்கி விட்டுக்கிறலாம். நம்ம பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு வந்துட்டு வடை பஜ்ஜி அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குறைஞ்சது ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். இப்போ நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மேலே அள்ளி ஊற்றிக்கிறேங்க. ஸோ அப்படி செய்யும்போது நல்லா உப்பி வரும்.
இப்போ ஒரு பக்கம் ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிறலாம். ஸோ இது என்ன குக் பண்ணணும், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் குக் பண்ணணும். ஸோ திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான சாஸ் வச்சு சாப்பிட்லாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனட் சாஸ் அப்புறம் தாய் சாஸ். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பீனட் சாஸ் ரெசிபி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இது மாதிரி நிறைய இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ரான் ஃப்ரிட்டர்ஸ்க்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தாய் சாஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறங்க. அதில் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவு இஞ்சியும் அப்புறம் 1 முழு பூண்டையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சால்ட் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். இந்த மாதிரி சிந்தட்டிக் வினிகர்னு பார்த்து வாங்குங்க. ஸோ அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். ஸோ மாவு நல்லா கலந்து வர்ற மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்க இந்த சாஸ் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்பூனை வெளியில் எடுத்துடாதீங்க. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கெட்டி ஆயிரும். கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி திக்காக சாஸு. ஸோ இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ஒரு காம்பினேஷனாக வந்துட்டு தாய் சாஸும் பீனட் சாஸும் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இது ரெடி பண்ணியிருக்கேன், தாய் சாஸ் இஃப்தாருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி ப்ரான் ஃப்ரிட்டர்ஸ் அண்ட் தாய் சாஸ். ஸோ தாய் சாஸ் வந்து இதுக்கு மட்டும் தான் நம்ம சைடிஷாக எடுத்துக்கணும் இல்லை. ஸோ நிறைய நூடுல்ஸ் நிறைய இதுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.